நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது உண்மையா இல்ல ஏதாவது திட்டம்? ரொம்ப மூளையை பயன்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் என்ன சொன்னனோ அதான் உண்மை. அது என்னன்னா, மூளையை பயன்படுத்துறவங்க கூட இருக்கும்போது நாமளும் மூளையை பயன்படுத்தித்தான் ஆகணும். ஏன்னா என்னோட மக இந்த வீட்டில் இருக்க போற, சரிதானே? என் பையனோட சந்தோஷம் இந்த முடிவுல தான் அடங்கி இருக்கு. நான் சொன்னதை நம்புங்க. சரிங்க, விருந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா மகேந்தர். ஹலோ மல்லிகாக்கா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும். அது அத்தை என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தி சௌமியா. ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அருணும் உன்னோட காதலும் ஜெயிச்சிடுச்சு. சௌமியா, இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்க. என்னாச்சு மல்லிகாக்கா? ஏன் இப்படி திடீர்னு? இங்க பார் சௌமியா, பிரீத்தி உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் நீ எங்க கூட உறவு வச்சுக்கிட்டீன்னா அப்போ உங்க உறவு மறுபடியும் கெட்டு போயிடும்ல. ஆனா அக்கா, ஆனா உன்னால எதுவுமே இல்ல. நான் உறவை மனசார ஒண்ணும் முடிக்க சொல்லலையே. அதுக்கப்புறமா உனக்கு தேவைப்படும் போது நாங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓடி வந்துட போறோம். அப்படிதானே? சரி விடு, இப்ப நான் போனை வச்சிடுறேன். நீ பத்திரமா இரு, சரியா? சரிக்கா. சந்தோஷமா இரு. அந்த பிரீத்தி நம்ம சௌமியாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு, அதுவும் இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களால எப்படி நம்ப முடிஞ்சது? அக்கா, எனக்கு என்னவோ இது பிரீத்தியோட புது திட்டமா இருக்கும்னு தோணுது. ஷாமிலி, முதல்ல எனக்கும் இப்படிதான் தோணுச்சு. ஆனா இப்படி கூட இருக்கலாம்ல. பிரீத்தி தன்னோட மகனுக்காக வேற வழி இல்லாம இப்படி பண்ணிருக்கலாம்ல. காரணம் எதுவா இருந்தாலும் சரி, வெற்றி நம்ம சௌமியாக்கு தானே. அப்புறம் சௌமியாவோட வெற்றி நமக்கு சந்தோஷம்தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரீத்தியோட நோக்கம் எதுவா இருந்தாலும் சரி, பிரீத்தி போன பேருக்கு மருமகளை ஏத்துக்கிட்டாலும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவங்க ஒண்ணு மனசார மருமகளை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன பிரீத்தி இது? போயும் போயும் நாம ஒரு திருநங்க எதிரில் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். நாம மகனை பார்க்க வேண்டியது. ஆனா இந்த மாதிரி ஒரு அசிங்கம் தேவையா? நம்ம அசிங்கப்பட்டோமா இல்லையான்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அருண் அப்புறம் சௌமியாவோட உறவை நம்ம ஏத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சௌமியாவை நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ அருண் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தூரம் ஆயிடுவான். நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பையனை கிட்ட கொண்டு வரதுக்காக மட்டும்தான். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பந்தம் நம்ம பையனை கிட்ட கொண்டு வரதுக்காக மட்டும்தான். நடக்க வேண்டியதெல்லாம் வேற எதுக்காகவும் நான் இதை பண்ணலைங்க.
ஷானு, நீ சௌமியா கூட கிச்சனுக்கு போய் எல்லா வேலையும் செய். அக்கா, இவளை எப்படி நான் போய் கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் யார எப்படி இது அது இந்த கேள்வியெல்லாம் உன் மூளையில இருந்து எப்படி வருது ஷானு? நீ அளவுக்கு மீறி சாப்பிடுறியா என்ன? நான் சொல்ற ஒரு சின்ன விஷயம் கூட உன் மண்டையில ஏற மாட்டேங்குது. ஆனா அக்கா, இவளை வாய மூடு. சௌமியா இந்த வீட்டோட மருமக. வீட்டு வேலையெல்லாம் அவ தான் பார்க்க போறா. இவளை கூட்டிட்டு போய் சமையல் வேலை எல்லாத்தையும் கவனி. போ. அருண் எங்க? அவரு ரூம்ல தான் இருக்காரு. அப்பா அருணை பத்தி உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க ஏன் வாயை திறக்கல? மாமா அருணை பத்தி தானே கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒரு விஷயத்த 50 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் உங்களை இந்த வீட்டு மாப்பிள்ளையாக சொல்லல, இந்த வீட்டு மகனாக சொன்னேன். ஒருவேளை அப்பா அருணை கூப்பிட்டுருந்தாருன்னா ஏதோ வேலை இருக்குன்றதுனால தானே. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை அருணை கூப்பிட்டு அங்க நீங்க போய் நில்லுங்க. ஒருவேளை நீங்க இதெல்லாம் செய்யலன்னா என்னைக்குமே அருணோட இடத்த உங்களால பிடிக்கவே முடியாது. கண்ணா அருண், அருண், சூரியன் உதயமாகி நேரா உன் வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்துட்டாரு. இப்போவாவது எந்திரிப்பா. சௌமியா, உன் குரல் எப்ப அர்ஜுன் தாஸ் குரல் மாதிரி மாறிச்சு? உன் அப்பன் தான்ப்பா பேசுறேன். அர்ஜுன் தாஸ், நீங்க எங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க மகனை அவன் ரூம்லயே வந்து எழுப்ப வந்திருக்கீங்க. அநேகமா சூரியன் இன்னைக்கு மேற்குல தான் உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூரியன் எந்த பக்கம் உதிச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா தினமும் வர வேண்டிய நேரத்துக்கு தான் இப்போ வந்திருக்கான். ஒரு அப்பன் வாலிப பருவத்தில் இருக்கிற தான் பிள்ளையோட ரூமுக்கு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்திருப்பான். சீக்கிரம் வாப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. மல்லிகாக்கா, இவங்கெல்லாம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்க. குருமா, உங்க உதவியால நம்ம இனத்தை சேர்ந்த திருநங்கைய இந்த உலகத்தை சேர்ந்த ஒருத்தங்க ஏத்துக்கிட்டாங்க. சௌமியாக்கா உங்க குடும்பம் கிடைச்சிருச்சு. இது எப்படி இருக்குன்னா எங்க குடும்பமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், நாங்க தினமும் சம்பாதிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. ஆமா குருவம்மா, சௌமியோட குழந்தைய திருப்பி கொண்டு வர்றதுக்கு காசு தேவைப்படும்ல. இங்க நாம சேர்த்து வைக்கிற காசு அங்க பயன்படும். சௌமியாவுக்காக உங்களால இவ்ளோ செய்ய முடியுமா? ஆமா குருவம்மா, கண்டிப்பா செய்ய முடியும். நம்மள ஒருத்தருக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டாகணும். அதனால குருவம்மா, நாங்க சம்பாதிக்கிற காசுல ஒரு பங்கை நாங்க உங்ககிட்ட கொடுத்துறோம். மல்லிகாக்கா, நானும் என் சம்பாத்தியத்துல ஒரு பங்கு கொடுக்க விரும்புறேன்.